ஹாய் கைஸ், டுடே நம் ஹெல்த்தி ஃபுட் சேனலில் நெய்மீன் கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு நெய்மீன் கருவாடு துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சிறிய வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு 4 ஸ்பூனு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கருவாடு துண்டு அதில் போடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில்லையே கொஞ்சம் அந்த கருவாடு அதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நெய்மீன் கருவாடு. ஸோ இது வந்து நல்லா மாவு மாதிரி நம்ம போடுற அந்த வெங்காயத்தோடு நல்லா கரைஞ்சிடும். அதாவது நல்ல கருவாடு நல்லா டேஸ்ட்டாக, கருவாடு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். மீண்டும் நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணுறோமோ நல்லா அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். கருவாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து லோவாக வச்சு வெங்காயத்தையும் அந்த கருவாடையும் நல்லா கறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாவையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்துட்டு அதோட நமக்கு எந்த அளவுக்கு உப்பு வந்து கம்மியாக வைக்கிடுங்க. ஆல்ரெடி வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும். ஸோ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடியையும் அதோடு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி கலரி விட்டு அப்படியே பாயில் பண்ணுங்கள். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ட்ரை ஆக அந்த கருவாடு நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கருவாடு கரைய நம்மளோட கருவாடு தொக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கருவாடை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு பாயில் பண்ணணும். பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கருவாடு இது வெங்காயம் வந்து நல்லா இன்னும் மசிஞ்சிருக்கும். நல்லா மசியணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி ஆயில் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், வந்துருக்குங்களா? இந்த கருவாடு தொக்கு வந்து நீங்கள் சாம்பாருக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், தோசைக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், சாதத்தில் போட்டு விரட்டி சாப்பிடலாம், சப்பாத்தியில் நடுவில் வச்சு ரோல் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்புறமா நம்ம இறக்கிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிஷ் வந்து பிடிக்கும். நம்ம ஹெல்த்தி ஃபுட் சேனலோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து லைட்டாக மல்லித்தூள் அப்படியே புத்துனாப்புல தூவி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கருவாடு தொக்குக்கு நீங்கள் நெய்மீன் கருவாடில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ பிளேட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். செமையாக வந்திருக்கு பாருங்கள், பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.